தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள கர்நாடக அரசுடைய மனு குறித்து முழு விவரங்களையும் விரிவா சொல்லுங்க. பிப்ரவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயலலிதா மறைந்து விட்டதால் அவருக்கு எதிரான அப்பீல் மனுக்கள் அனைத்தையுமே அபேட் செய்துவிட்டு A2, A3, A4 அதாவது சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் மூவருக்கு எதிராக கீழ் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை அப்படியே உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்று கர்நாடக மாநில அரசு ஒரு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது. அந்த மறு ஆய்வு மனுவில் ஜெயலலிதா இறந்து விட்டதாக கூறி அவருக்கு எதிரான அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையுமே உச்சநீதிமன்றம் அபேட் செய்துள்ளது. ஆனால் அப்படி ஒருவர் இறப்பார்களே ஆனால் அவர்களுக்கு எதிரான தண்டனை மட்டுமே அபேட் ஆகிவிடும். ஆனால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஃபைன் அபராத தொகையானது அபேட் ஆகிவிடாது. எனவே ஜெயலலிதாவுக்கு எதிராக கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த 100 கோடி ரூபாய் அபராதமானது அப்படியே உறுதி செய்யப்பட வேண்டும். எனவே அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட அந்த கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை அப்படியே உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஊழல் வழக்கு. இந்த ஊழல் வழக்கில் பொது சொத்தை பயன்படுத்தி இது போன்ற ஒரு அபரீதமான ஒரு அதிகப்படியான சொத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் தான் மூவருக்கான குற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஜெயலலிதா இறந்து விட்டால் அவருக்கு எதிரான அந்த தண்டனை மட்டும் 4 வருட சிறை தண்டனை மட்டுமே அபேட் ஆகிவிடும். ஆனால் அவருக்கு எதிரான அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை மீண்டும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்தால் மட்டுமே இதுபோன்ற ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்படுபவர்கள் அந்த குற்றம் செய்பவர்களுக்கு எதிரான தண்டனை மிகவும் சரியாக அமையும். எனவே இதுபோன்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால் இது வரும் வழக்கை ஊழல் வழக்கிலும் இது பாதிக்கும். எனவே உச்சநீதிமன்றம் தாங்கள் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட கீழ் நீதிமன்றம் வழங்கியுள்ள அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை உறுதி செய்ய வேண்டும் என இந்த மறு ஆய்வு மனுவை இன்று கர்நாடக மாநில அரசு தாக்கல் செய்துள்ளது.